காயத்ரி மகாவிக்யானம் மாஸ்டர் என்ன சொல்லியிருக்காரோ அதே தான் இது டிரான்ஸ்லேஷன் பண்ணுறேன். சொந்தமாக எதுவுமே கிடையாது. நீங்கள் இதை கேட்டுட்டு ஒரு தடவை டிஸ்கிரிப்ஷனில் போய் மாஸ்டர் சொன்னதையும் நீங்கள் கேட்கலாம். காயத்ரி மகாவிக்யானம் பிரகிருதியில் உள்ள அநேக சக்திக்கு ஞானம் காயத்ரி மகாவிக்யானம். சயின்ஸ் ஆஃப் டைரக்ஷன், சயின்ஸ் ஆஃப் பிளானட்டரி, கிரக விஞ்ஞானம் எல்லாமே காயத்ரியில் இருக்குது, காயத்ரி மகாவிக்யானத்தில் இருக்குது. இட் இஸ் பாசிபிள் டு கான்குவர் லைஃப் அண்ட் டெத். இப்போ உள்ள இருக்கிற பரிஸ்திதியை நீ மாற்றிக்கலாம். நீ சாக மாட்ட. ஹவு டு இன்க்ரீஸ் யுவர் லாங் லைஃப், அமரத்துவம் பெறுறது எப்படி எல்லாம் இதில் சொல்லியிருக்கு. அதாவது சரீரத்துக்கு பிறப்பு இறப்பு இருக்குது. நேனுங்கிற கான்ஷியஸ்னஸை நீ நினைவுபடுத்திக்க முடியும். நீ இந்த ஜென்மா இந்த பிறப்பு உனக்கு போயிட்டாலும் நாங்கிற அந்த கான்ஷியஸ்னஸை நினைவுபடுத்திக்க முடியும். போன ஜென்மத்தில் பற்றி தெரியும். இப்போ நீ இந்த சரீரம் எடுத்துட்டு என்ன செய்ய வந்திருக்க, என்ன செய்யாமல் இருக்க, அது தெரிஞ்சுக்க முடியும். வரப்போகிற ஜென்மத்தில் நீ என்ன செய்ய போகிற அது தெரிஞ்சுக்க முடியும். புத்தர் புத்துத்துவம் அடைஞ்சதை பற்றி சொல்கிறேன். அவர் ரொம்ப சாதனை பண்ணினார். அப்படியே சாதனை பண்ணி 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 ஒரு மாதிரி சீனிச்சு போயிட்டார். ரொம்ப ஒரு மாதிரி சோர்ந்து போயிட்டார். ஒரு மரத்துக்கு கீழே தண்ணியும் மறந்து படுத்துட்டார். அப்போ சுஜாதான்னு ஒரு பொண்ணு அவருக்கு எழுப்பி அவருக்கு ஆகாரம் கொடுக்குறா. அதுக்கப்புறம் புத்தர் புத்தத்துவம் பெற்றார். அப்போ அவர் நமஸ்காரம் பண்ணார். இப்போ எதுக்கு நமஸ்காரம் பண்ணுற அப்படின்னு கேட்டா. எனக்கு முன்னாடி புத்தத்துவம் பெற்றவர்களுக்கு நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னார். சரி, வழிகாட்டினதுனால தானே இவருக்கு இந்த புத்தத்துவம் கிடைச்சது. ஓகே, மறுபடியும் நமஸ்காரம் பண்ணார். வரப்போகிற புத்தர்களுக்கு நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னார். அதாவது இட் இஸ் எ செயின். குரு பரம்பரை அப்படிங்கிறோம், அது கண்டினியூ செயின் ஆகும். இங்கே இந்த கிளாஸில் எல்லோரும் ஒரு சந்தேகம் கேள்வி கேட்டா. பூஜையெல்லாம் முடிஞ்சுட்டு கையை ஏன் கண்ணில் வச்சுக்கணும், கண்ணில் ஒத்திக்கிறோமே ஏன் அப்படின்னு கேட்டா. கையை நன்னா இப்படி தேய்க்கும்போது, பூஜை முடிஞ்சிட்டு கையை தேய்க்கும்போது பாவக அக்னி அதை கண்ணில் ஒத்திக்கிறோம். அந்த சூடு, அந்த அஞ்சு விரல் மூலம் நமக்கு வேலை பண்ணுறது. நம்ம கையில் இருக்கிற 5 விரலும் 5 பிராணன். அந்த 5 சக்தி 5 பிராண ரூபமாக தேவைப்பட்ட இடத்துக்கு உபயோகிக்கணும். நாம் என்ன மாற்றிக்கணும் அப்படின்னா நம்ம திருஷ்டிகோணத்தை மாற்றிக்கணும். சாதாரண மனுஷாளுக்கும் சயின்டிஸ்ட்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அவள் திருஷ்டிகோணம் மாறணும்னு மனப்பூர்வமாக நினச்சிப்பா. நம்ம மெக்கானிக்கலாக கையை தேய்ச்சிட்டு கண்ணில் ஒத்திக்காமல் பாவபூர்வமாக என்னோடய திருஷ்டிகோணம் மாறணும் அப்படின்னு கண்ணில் ஒத்திக்கோங்கோ, அப்போ தான் லாபம். சும்மா கையை தேய்ச்சி கண்ணில் ஒத்திண்டா
லாபம் இல்லை. ரெண்டாவது கேள்வி, ஜென்மத்தில் சூத்ரனாக உள்ளபோது வர்ணம் எப்படி போகும் அப்படின்னு கேட்குறா. இப்போ இன்ஜினியர் எப்படி ஆறா? இன்ஜினியர் சீட்டு கிடச்சி இன்ஜினியரிங் படித்து அதை ஃபாலோ பண்ணால் இன்ஜினியர். அதை போல் டாக்டர் வந்து வியாதியை குணப்படுத்தி அவளை சரீரத்தை நல்லா குணப்படுத்துகிறார். டாக்டர் செய்கிற கர்மா செய்கிறார். இன்ஜினியர் இந்த பில்டிங்லாம் கட்டுறதுக்கு இன்ஜினியர் பண்ணுற கர்மாவை பண்ணுறார். எப்படி எது பண்ணினாலும் குணகர்மாவை அனுசரித்து செய்கிறோம். ஞானம் பிரம்மத்தை அதிகம் அடைஞ்சிருந்தா பிராமணன். கர்மத்தை பற்றி அதில் ஆர்வம் இருந்து அதில் ஈடுபட்டா க்ஷத்ரியன். சம்பாதிக்கிறத பற்றி ரொம்ப ஆர்வம் இருந்து அதில் ஈடுபட்டா வைசியன். இப்போ கிளியராச்சா? காஸ்ட் சிஸ்டத்தை புரிஞ்சுக்கோங்க. காயத்ரி விஞ்ஞானத்தில் சொல்லப்பட்ட காஸ்ட்டு இந்த குணம் இருப்பவா தான் செய்யலாம். இந்த 3 குணமும் இல்லைன்னா செய்கிறதுல லாபம் இல்லை. அதாவது காயத்ரி இவா தான் செய்யணும், மற்றவா செய்ய வேண்டாங்கிறது உத்தேசம் என்ன அப்படின்னா, இந்த 3 கேட்டகரி இதில் இருப்பா. இந்த 3 கேட்டகரிகளை செய்யும்போது தான் அதனோட பலன் அனுபவிக்க முடியும். இந்த கேட்டகரியில் இல்லை அப்படின்னா அவள் செய்கிறதும் ஒன்று தான், செய்யாமல் இருக்கிறதும் ஒன்று தான். சும்மா என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நான் காயத்ரி பண்ணுறேன்னா அது சரிப்படாது. ஒன்று காயத்ரியை க்ஷத்ரியன் போல உபயோகி, அல்லது பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிற பிராமணன் போல உபயோகி, அல்லது வைசியன் போல உபயோகி. அந்த வர்ணத்தில் குடும்பத்தில் பிறந்தவான்னு இல்லை. காயத்ரி திருஷ்டம் ஆனவர் விஸ்வாமித்திரர், பிராமணர் இல்லை, க்ஷத்ரியன். அதாவது இன்ஜினியரில் சீட்டு கிடச்சி இன்ஜினியர் படிக்கிறான். எப்பயோ அவன் வந்து நீட் எக்ஸாம் எழுதியிருக்கான், ரிசல்ட் வருது. அப்போ மெடிக்கலில் சீட்டு கிடைக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுது. உடனே அவன் வந்து இன்ஜினியரை விட்டுட்டு மெடிக்கலுக்கு போவான். அதேமாரி லாயர். நம்ம மனசில் தூசி படிஞ்சிருக்கு பற்றில, அதை தொட்டுங்கோ. ஜாதி வர்ண விவசாய தள்ளிடு. அப்படி எதுவுமே கிடையாது. நாம் யாவரும் சூத்திரன்தான். நாலெட்ஜ் கிடையாது. சாதிக்கணுங்கிற அந்த வேகம் இல்லை. யூ ஃபர்கெட் அபவுட் இட். நல்ல வேலை செய்யணும்னு அந்த தைரியம் இல்லை. நான் ஃபஸ்ட்டு டைம் பிஎஸ்சிக்கு கிளாஸ் எடுக்க லெக்சரராக போனேன். அப்போ அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட எல்லாத்தையும் கேட்டேன், நீங்கள்லாம் ஏன் பிஎஸ்சியில் சேர்ந்தேன் அப்படின்னு. எல்லா ஸ்டூடெண்ட்டும் சொன்னது ஒரே ஆன்சர், நாங்கள் எம்செட் எழுதினோம், ரேங்க் வரல, அதனால பிஎஸ்சி சேர்ந்தேன் அப்படின்னு. இது வெக்கப்பட வேண்டிய விஷயம். நீ டாக்டர் ஆகணும் அப்படின்னா அந்த அளவு முயற்சி பண்ணி படிக்கணும். எம்செட் வாங்கணுன்னா அந்த அளவுக்கு
ஹார்ட் ஒர்க் பண்ணணும். பண்ணினா பண்ணுவேன், அதை அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு அந்த திட சங்கல்பம் இருக்கணும். பேரண்ட்ஸு கூட அதுக்கு அவள் கிடைக்கலன்னா அப்படின்னு இதில் சேர்க்குறா. அந்த அவளும் குழந்தைகளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறா. ஒரு இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும் அப்படின்னா எத்தனை முயற்சி பண்ணணும், அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இப்போ ஆத்தியாத்மிக திருஷ்டிகோணம் புரியுறதா? கிடைச்சே தீரணும் அப்படின்னா அந்த அளவுக்கு நல்ல கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணணும். அந்தந்த கர்மா செய்கிறவன், நான் சத்திரியன், இந்த வம்சத்தில் பிறந்தேன், இதை செய்யலாமா, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பிரபஞ்சத்தில் இப்போ இருக்கிற எல்லாருமே சூத்திரம்தான். அக்கார்டிங் டு காயத்ரி மகாவிக்யான். டெர்மினாலோட அர்த்தம் பண்ணிக்கோங்க. இப்போ இருக்கிற ஜாதி சிஸ்டம் சொன்னால் சரி வராது. காஸ்ட் சிஸ்டத்தை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், குழப்பிக்காத. பிரம்ம ஞானத்துக்கு அவஸ்தைப்படுற ஒத்தொத்தரும் பிராமணர் தான். எல்லா சயின்டிஸ்ட்டும் பிராமின்ஸ் தான். ஞானத்துக்காக பாடுபடுறா. பயோகெமிஸ்ட்ரி படித்தா நல்ல ஜாபு கிடைக்குமா? எலக்ட்ரானிக்ஸ் படித்தா நல்ல ஜாபு கிடைக்குமா? இவா பிராமணன் கிடையாது. இவா எதுக்கு படிக்கிறா புரிஞ்சுதா? வயத்தை ரொப்பிக்கிறதுக்கு தான் படிக்கிறா. பாலிட்டிஷியன்ஸ் எல்லாருமே சத்திரியன். நான் லீடராக இருப்பேன், பிரபஞ்சத்திற்கு சத்திரியன் அவதான். ஞானம், லீடர் எனக்கு எதுவுமே வேண்டாம். யாருக்கு எது வேணுமோ அதை நான் கொண்டு வந்து தரேன். எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ். இவா வைசியன். இந்த டெர்மினாலஜி உபயோகிக்கிறா. இந்த காஸ்ட்டை பற்றி நீ மறந்துடு. இப்போ எந்த காஸ்ட்டும் இல்லை, பர்பஸ் இல்லை. ஆகாரம், நித்ரா, மைத்துனம் அப்படிங்கிறது தான் இருக்குது. தர்மங்கிறது தெரியாது. ஹிந்து, கிறிஸ்டியன் அப்படின்னு நிறைய இருக்குது. அதை கூட எதுக்கு உபயோகிக்கிறோம்? யாரானு ஒருத்தர் அவா சுபாவத்துக்கு அவா செஞ்சு அதில் நம்ம இருக்கோம். அது நடுவில் நம்ம கையாலாகாதவளாக இருக்கோம். இது காஸ்ட் சிஸ்டம் இல்லை, நன்னா புரிஞ்சுக்கோங்க. காயத்ரி மகா விஞ்ஞானத்தில் பிராமணன், சத்திரியன், வைசியன் இந்த 3 பேர் தான். உன்னோட குணம் கர்மானு ஆதாரப்பட்டு சொல்லப்பட்டு இருக்கு. பை பர்த்தா இல்லை. பிறப்பால் எல்லாரும் க்ஷத்ரியன்தான். அவளுக்கு உள்ள ஆம்பிஷன், எஜுகேஷனை ஒட்டி காஸ்ட் நிர்ணயிக்கப்படுறது. நாட் பிகாஸ் ஆஃப் யுவர் பர்த். இதை நன்னா நினைவில் வச்சுக்கோ. இதை நீ நன்னா பிரபஞ்சத்துக்கு கூறினா இத்தனை மதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. காயத்ரி மந்திரம் எந்த தர்மத்துக்கு அழைச்சிட்டு போகிறது?
இந்த சோல் நமக்கு எப்படி கிடைச்சது, இதெல்லாம் பற்றியும் பார்க்கலாம். நம்மளோட சேதனத்துவத்தை மாற்றிக்கணும். நம்மளுடைய ஆலோசனை விதானம் மாறணும். இவ்வளோ கேட்டும் பழையபடியே நீ ஆலோசனை பண்ணினா ரிசல்ட் வராது. எல்லோரும் சுகமாக இருக்கிறதுக்கு பிரார்த்தனை பண்ணலாம். ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தா நியாயேன மார்கேண மகீமகீஷா கோபிராமணேபியோ சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து காலே வர்ஷது பர்ஜன்யः பிருத்வி சஸ்யசாலினி தேசோயம் சோபரஹிதோ பிராமணா சந்து நிர்பயாः சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கமாப்னுயாத் அபுத்ரா புத்ரிணः சந்து புத்ரிணः சந்து பௌத்ரிணः நிர்தனா சதனா சந்து ஜீவந்து ஸ்ரதாம் சதம். ஓம் ஸ்ரத்தாம் மேதாம் யசः பிரக்ஞாம் வித்யாம் புஷ்டிம் ஸ்ரியம் பலம் தேஜஸ் ஆயுஷ்யம் ஆரோக்கியம் தேஹி மே ஹவ்யவாகன. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அசதோ மா சத்கமய தமசோ மா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தங்கமய ஸ்வார்தம் மா பரமாத்மம் கமய அவ்யவஸ்தாம் மா சுவ்யவஸ்தங்கமய. ஓம் சாந்தி 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 சாந்தி. ஜெய் குருதேவ்.